கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு விசுவாசம் தேவை, நம்பிக்கை தேவை. தேவன் மீது வைத்த விசுவாசத்திலே நம் உறுதியோடு நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம் விசுவாசத்திலே தளர்ந்து போகிறவர்களாய் அவிசுவாசத்தோடு காணப்படாதபடிக்கு தேவன் மீது வைத்த விசுவாசத்திலே நம் உறுதியோடு நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்குள்ளே விசுவாசம் இல்லை என்றால் நம் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் விசுவாசத்தோடு வாழ்கிறோமா? எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறோம். அவர் உண்டு என்று சொல்லி நம் நம்பிக்கையோடு தேடுகிறோமா? நாம் அவரை தேடினால் நமக்கு பலன் கொடுப்பார், நன்மைகளை கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை தேடுகிறோமா? அல்லது நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே அவிசுவாசத்தோடு நாம் தேடுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே இருமனதோடு காணப்படுகிறோமா? நம் இருமனமா இருப்போம் என்றால் நம்முடைய வழிகளிலே நிலையற்றவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே விசுவாசத்திலே உறுதியோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் விசுவாசமாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்திலே உறுதியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் காணப்படும் என்றால், அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் அவிசுவாசிகளாய் காணப்படுவார்கள் என்றால் அங்கே 2ஆம் மரணமாகிய அக்னி கடல் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோமோ, அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோமோ, நாம் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நமக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும். ஒருபோதும் அவிசுவாசத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவிசுவாசிகள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பிரியமானவர்களே, நம் விசுவாசத்தோடு இருக்கும்போது மாத்திரமே நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மீது வைத்த விசுவாசத்திலே நாம் வளருகிறவர்களா இருக்க வேண்டும். விசுவாசத்திலே உறுதியோடு இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் மாறலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் வளர வேண்டும். விசுவாசத்திலே உறுதியா இருந்து நிலைத்திருந்து விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்திலே வளருகிறவர்களாய் மாத்திரமே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டும், வர்த்திக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாம். நாம் எப்பொழுதுமே விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் உலகத்தில் உள்ள பாவங்களை, உலகத்தில் உள்ள தேவையில்லாத காரியங்களை, சத்துருவின் கிரியைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே விசுவாசம் தேவை. ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். பிரியமானவர்களே, தேவன் மீது வைத்த விசுவாசத்திலே உறுதியா இருக்கும் போது நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று.
பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறோமோ அப்பொழுதே நம் தேவனால் பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹalleluya. நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அவரை நாம் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற பொழுது இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஹalleluya. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், 1 யோவான் 4:16 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் எப்படி தேவனை விசுவாசிக்கிறோம்? அவர் நம் மீது அன்பா இருக்கிறார். அவர் நம் மீது அன்பா இருந்து அவருடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து நாம் அவரை விசுவாசிக்கிறோம். ஹalleluya. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே போல நாமும் அன்பு கூற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹalleluya. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 பேதுரு 5:9 விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவனுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. விசுவாசத்திலே உறுதியா இருந்து சத்ருவானவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே அவிசுவாசத்தினாலே விசுவாசத்தை இழந்து சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே உறுதியா இருக்க வேண்டும். ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். ஹalleluya. ஒருபோதும் நாம் சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். நாம் அவரை நம்பி வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நமக்குள்ளே அவிசுவாசம் வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. கர்த்தர் இதை என்னுடைய வாழ்க்கையிலே தருவாரா தரமாட்டாரா என்று சொல்லி நமக்குள்ளே சந்தேகம் வரக்கூடாது. கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்தவர், நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை அறிந்தவர், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை அறிந்தவர். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹalleluya. காட்டு புல்லுக்கு தேவன் உடுத்துவது உறுதி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மையும் அவர் போஷிப்பது நிச்சயம். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துவார், நம்மை உடுத்தி வைப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மீது இருக்க வேண்டும். ஹalleluya. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 5:15 அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது பிணியாளி ரட்சிக்கப்படுவார், பிணியாளி விடுதலையாக்கப்படுவார். கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒரு விசுவாசமுள்ள ஜெபம் நோயாளியை அது விடுதலையாக்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் சுகப்படுத்துவார். நம்முடைய விசுவாசத்தை பார்த்து, நம்முடைய நம்பிக்கையை பார்த்து நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையாக்குவார், சுகத்தை கொடுப்பார். ஹalleluya. பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பத்திலே சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். கர்த்தர் பாவத்தை மன்னித்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுகிறோமா? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். ஹalleluya. கர்த்தர் விடுதலையாக்குவார், சுகப்படுத்துவார். நம்முடைய தேவன் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், சுகப்படுத்துகிறவர், விடுதலையாக்குகிறவர். அவர் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்கும் போது கர்த்தர் விடுதலையாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவருக்காக ஒருவர் பாரத்தோடு ஜெபிப்போம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும். ஹalleluya. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 2:17 அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது என்பதை நம் மற்றவர்களுக்கு எப்படி காண்பிக்க முடியும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது, கிரியையில அதை வெளிப்படுத்தும் போது, அன்பு கூறும்போது. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாதிருந்தால், அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும் போது அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதை நம் கிரியையிலே வெளிப்படுத்த வேண்டும். நமக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது என்பதை நம் கிரியையிலே வெளிப்படுத்த வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லிவிட்டு உதவி செய்யாமல், நன்மை செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு கிரியையிலே வெளிப்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும்.
வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும், ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், நம் கிரியையிலே வெளிப்படுத்த வேண்டும். நமக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது என்பதை நம் கிரியையிலே வெளிப்படுத்தும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நாம் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம் என்பதை நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே நம் தரித்திரர்களா இருக்கலாம், வறுமையோடு இருக்கலாம், நம்மிடத்திலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நம் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் தரித்திரராய் இருக்கலாம், வறுமையோடு வாழலாம். ஆனால் விசுவாசத்திலே நாம் ஐஸ்வர்யவான்கள், விசுவாசத்திலே நாம் பணக்காரர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அதற்காகவே இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம் மீது வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கெட்டு போகாமல், நாம் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், மார்க்கு 16:17-18 ஆகிய வசனங்களிலே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் அவருடைய சீஷர்களாய் வாழும் போது, நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்யும்படிக்காக நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பிசாசுகளை துரத்த முடியும், நவமான பாஷைகளை பேச முடியும், சர்ப்பங்களை எடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும் போது அவர்கள் சுகமாவார்கள். இப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்குள்ளே விசுவாசம் பூரணமாய் இருக்கும் போது, நாம் விசுவாசத்தோடு வாழும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். ஆனால் அவிசுவாசம் இருக்கும் என்றால் அங்கே கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியாது. ஆம் பிரியமானவர்களே, கடுகளவு விசுவாசம் கூட நமக்கு இருந்தால் போதும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது சுகம் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் விசுவாசத்திலே உறுதியோடு இருப்போம், விசுவாசத்திலே நிலைத்திருப்போம், விசுவாசத்திலே நிலைத்திருந்து பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், மார்க்கு 11:24 நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ நம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் நிச்சயமா இதை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். நம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது ஜெபித்தாலும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம், நமக்குள்ளே இருமனம் வராதபடிக்கு பார்த்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் இதை என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் கொடுப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்கு வேண்டும். நம் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நன்மைகளையும் கிருபைகளையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் வராதபடிக்கு பார்த்து கொள்வோம். அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது, அதற்கு ஒருபோது இடம் கொடுக்க கூடாது. சத்ருவானவனுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. விசுவாசத்திலே உறுதியோடு இருந்து அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்தோடு வாழும் போது இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசத்திலே பூரணப்பட்டவர்களாய் வாழ்வோம்.
விசுவாசத்துல வளருகிறவர்களாய் இருப்போம். தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ்வோம். அவரை நாம் தேடும் பொழுது அவர் நமக்கு நிச்சயமாய் பலன் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்வோம். அவரே நம்மை நடத்துகிறவர், அவரே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவரும் அவர் மாத்திரமே. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்திலே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீர்கள், அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறவரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்னென்ன குடும்பங்களில் எல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் பலமில்லா நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை கொடுங்க. எந்தெந்த குடும்பத்தில எல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை சந்திப்பீராக. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நிந்தையோடு அவமானத்தோட கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அண்ணாலை ஆசீர்வதித்து போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே விலகி போவதாக. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் அற்புதம் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வீராக. உங்களுடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம் அப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ, திக்கற்ற பிள்ளைகளாய் துணைக்கு யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலையை சாதமா மாற்றி கொடுங்க. இந்த கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதித்து பிள்ளைகளை பெருக பண்ணுவீராக. இந்த கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோட பிரச்சனையோட சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக சமாதான குடும்பத்திலே ஆளுகை செய்யட்டு நன்மையினால் அரப்புங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர். என் தேவன் குடும்பங்களை இணைக்கிறவர். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு நோயோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை தொடுங்கப்பா. என் தேவன் அற்புதத்தை செய்யுங்க. என் தேவன் சுகப்படுத்துகிறவர். வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் அற்புதம் செய்யுங்கப்பா. சுகப்படுத்துங்க. வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிற தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஒப்புட்டு ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. அதிகாலையில எழுந்து சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரியமாய் வாழ விசுவாசத்திலே உறுதியா இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா.
எங்களை ஆசீர்வதிங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. நீர் எங்களை பாதுகாக்கிறவர், எல்லாவற்றிலும் எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. பலப்படுத்துங்க, அப்படியே நன்மையினால் நிரப்புங்க, தேவைகளை சந்திங்கப்பா. ஏற்ற காலத்துல எங்களை உயர்த்துகிற தேவன், அப்படியே கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.